வணக்கம். நான் டாக்டர் மதுமிதா அருண் கார்த்திக், obstetrician, gynecologist and infertility consultant from Salem. What are the things that you should do before conception? That is, what are the basic important changes that you should bring about in your lifestyle especially. So basically the thing is, a healthy lifestyle is very important. Both நம்மளோட own day-to-day life ku important, and it is also very important for the baby that you are going to bring into the world. Okay, so next step எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன important lifestyle changes நம்ம பண்ணணும். First and foremost, healthy food. So healthy food ன்னு சொல்லும் போது நம்ம totally completely சில foods avoid பண்ணணுங்கிறது கிடையாது. But routine, day to day, regular healthy diet. Fruits, vegetables, nuts, adequate amount of protein. நம்மளோட Indian diet, especially Indian vegetarian diet, is very less in protein. Okay, so அது கொஞ்சம் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் வேணும். நமக்கு ஒரு டைமே இப்போ பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நமக்கு வெஜிடேரியன் டயட்னு இருக்கும் போது நம்ம எடுத்துருக்க பல்சஸ், பருப்பு, லென்டில்ஸ், அது அப்புறம் சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ், நட்ஸ், இது எல்லாமே குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் ஆல்சோ சப்போஸ் இன்கேஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யோகர்ட், கர்ட், அதுக்கப்புறம் பன்னீர், இது எல்லாமே குட் சோர்சஸ். இதே நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு எக் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் நான்வெஜ் எனி மீட் நம்ம எடுக்கிறது, சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இது எல்லாமே குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிறோம், அதாவது நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது எலிமினேட் பண்ணுறதுக்கு மேஜராக ரோல் பிளே பண்ணுறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே நமக்கு மேஜராக நமக்கு ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும் போது நம்ம எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கோ அப்போ தான் நார்மலாக கன்சீவ் ஆகிற சான்சஸும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எனி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பிளே பண்ணுறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அதனால தான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலாங் வித் தட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜூஸாக எடுக்காமல் பழமாக எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ஃபைபரோடு இருக்குது. பழமாக எடுக்கும் போது நம்ம ஆட் சுகர் இருக்காது. அண்ட் ஃபைபர் உங்களுக்கு சடன் அந்த பிளட் சுகர் ஸ்பைக்ஸை கம்மி பண்ணும். இது ரெகுலராக எடுக்க வேண்டியது. அதர் தென் திஸ் பார்த்தோன்னா குட் கால்சியம் சோர்ஸ், மில்க் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், ராகி எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ஃப்ரைட் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஜாஸ்தி ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அவுட் சைட் ஃபுட்ஸ், எஸ்பெஷலி அவுட் சைட் சைனீஸ், அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர். ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட். டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அட்லீஸ்ட் 45 minutes to 1 hour ஆஃப் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரி டே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி ப்ரிஃபரபிளி மார்னிங்ஸ் routine physical activity for both husband and wife, for the couple together, at least 45 minutes to 1 hour routine physical activity. This is very important. Third, இப்போ especially all of us are suffering from lack of sleep. So make sure you sleep at least 7 to 8 hours. Definitely travel இருக்கும், work இருக்கும், but at least maximum நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ at least 7 to 8 hours of good quality sleep for both of you. So this is very important, sleep. Next, try to manage your stress levels. ஏதோ ஒரு ஹாபி. ஸோ ஆல் ஆஃப் அஸ் we have enough problems in life. ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் யாருமே கிடையாது. இட் இஸ் ஹவு வி மேனேஜ். சொல்கிறது ஈஸி தான், பட் தென் அகெயின் சம் ஹாபி வில் ஹேவ். சில பேர்த்துக்கு யூ வாண்ட் டு வாட்ச், ஏதாவது சீரீஸ் பார்க்க பிடிச்சிருக்கா, இல்லை சர்டன் புக்ஸ் படிக்க பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும், யோகா பிடிக்கும், ஆர் டான்ஸ் பிடிக்கும். ஸோ விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஸோ டெஃபினெட்லி இதுக்கெல்லாம் பண்ணும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் டெஃபினெட்லி கம்மியாகும். ஸோ நிறைய கப்புள்ஸ் கேட்பாங்க, இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வரும்போது, ஓகே ட்ரீட்மெண்ட் வந்திருக்கோம், ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ஜாப் விட்டுடலாமான்ட்டு. ஐ ஆல்வேஸ் டெல் தெம் நோ. ஏன்னா வீட்டிலையே இருக்கும் போது இதை பற்றியே யோசிச்சு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வரும்போதா இருக்கட்டும், அதுக்கு ஆன்சர் பண்ணி மெனி கப்புள்ஸ் ஐவ் சீன் தட் லீட்ஸ் டு மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ in case if you're comfortable in your work environment, it is better that you continue. Okay, so always try what you can do and or positive outlook. See what you're doing for yourself and the other.
ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்கே பார்த்தாலும் சுற்றி நம்ம பார்த்தோம்னா எவ்ரிவேர் பொல்யூஷன், பிளாஸ்டிக்ஸ், எல்லாமே கெமிக்கல்ஸ், எல்லாமே அப்படி தான். அட் திஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் நம்ம எதுவுமே கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு திங் வெளிலேருந்து வாங்கிட்டு வரோம், அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்துடுது. பட் மேக்ஸிமம் வாட் ஆல் யூ கேன் அவாய்ட் கெமிக்கல்ஸ், ட்ரை மேக்ஸிமம் டு அவாய்ட். ஜாஸ்தி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இல்லாமல், ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஜாஸ்தி இல்லாமல், ஹேர் டைஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ திங்ஸ். ஓகே. அண்ட் நிறைய திங்ஸ் நம்ம ஆர்கானிக்னு நினச்சி நம்ம பண்ணுறது மைட் நாட் பி. ஸோ பேசிக்லி ஹோம் குக் மீல்ஸ் நமக்கு ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறது, அண்ட் அடிக்குவேட் நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங், நம்ம ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம ப்ராப்பராக வாட் கீப்ஸ் ஆர் மைண்ட் அட் பீஸ். ஸோ இது எல்லாமே நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் ஃபர்டிலிட்டி ஜர்னி. தட் இஸ் நோ வே இன் டினையிங் தட். நம்ம பெட்டர் எக் அண்ட் பெட்டர் ஸ்பெர்ம் குவாலிட்டி, இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுறது ஜெனட்டிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். அண்ட் there are so many other factors also, but lifestyle plays a major role. So supplements ஓரளவு ஹெல்ப் பண்ணும், பட் இதனால முடிகிற ஹெல்ப் will always be beneficial. So it's definitely needed. Fertility journey-க்கு மட்டும் இல்லாமல் for our overall health, for our mental well-being, for our physical well-being, all this is very important. So before you embark on a pregnancy journey, when you're trying to conceive, keep all this in mind for the healthy well-being of yourself and for the baby that you're going to conceive.